இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உள்ள எடுத்துக்காட்டு 1.1 என்ற கணக்கை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏ என்ற கணம் 1, 3, 5 என்ற 3 உறுப்புகளை கொண்டுள்ளது. பி என்ற கணம் 2, 3 என்ற 2 உறுப்புகளை கொண்டுள்ளது. இதில் நாம் காண இருப்பது ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ எவ்வாறு காண்பது என்பதைத்தான் இந்த கணக்கிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி என்றால் என்னவென்றால், ஏயில் உள்ள உறுப்புகளையும் பியில் உள்ள உறுப்புகளையும் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளாக ஆர்டர்ட் பேர்ஸாக நாம் மாற்றுவதற்கு தான் ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் பெருக்கல் என்று பெயர். அப்படி பார்க்கும்போது ஏ கிராஸ் பி என்றால் 1, 2, 1, 3, 3, 2, 3, 3 என்று மொத்தம் 6 உறுப்புகள் இதுபோல வருகின்றன. அதே போல் பி கிராஸ் ஏ என்று எடுத்தால் 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5 என 6 உறுப்புகள் வருகின்றன. ஏ கிராஸ் பி என்பதில் மொத்தம் 6 உறுப்புகள் உள்ளன. 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. பி கிராஸ் ஏயில் 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5 என நாம் கண்டிருக்கிறோம். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது. முதலாவது இருக்கக்கூடிய உறுப்பையும் அதில் இருக்கக்கூடிய முதலாவது உறுப்பு, இதில் இருக்கக்கூடிய முதலாம் உறுப்பு, இதில் இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு, அதே போல் இதில் இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு, இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, இதில் இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு, இதில் இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு, இப்படி மூன்றாவது உறுப்பு, இதில் முதல் உறுப்பு, மூன்றாவது உறுப்பு, இதில் இரண்டாவது உறுப்பு, இப்படி பெருக்குவதைத்தான் நாம் கார்ட்டீசியன் பெருக்கல் என்று சொல்கின்றோம். இது முதல் வினாவிற்கான விடை. அதுவே அடுத்து இரண்டாவது வினாவாக அதில் என்ன கேட்கப்பட்டுள்ளது என்றால், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா என கேட்கப்பட்டுள்ளது. அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். இதிலே பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த இரண்டிலும் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன்னா ஏ கிராஸ் பியில் முதல் இருக்க உறுப்பு பாருங்கள் 1, 2ன்னு வருது. பி கிராஸ் ஏல பாருங்கள் 2, 1ன்னு வருது. ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் போன முறை சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இந்த 1, 2 என்பதை ஒரு வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக கருதினீர்கள் என்றால், 1வது வரிசையில் இவர் 2வது உட்கார்ந்து இருக்கிறார், இவர் 2வது வரிசையில் முதலில் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதிலிருந்தே நாம் இது சமமாக இல்லை என்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே ஏ கிராஸ் பி இந்த கணக்கை பொறுத்தளவில் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து மூணாவதாக இதில் கேட்கப்பட்டுள்ள வினா, n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் பி n ஆஃப் பி என காட்டு என சொல்லியிருக்கிறார்கள். இப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பி என்றால் n ஆஃப் ஏ கிராஸ் பி என்றால் என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்பதைத்தான் n ஆஃப் ஏ கிராஸ் பி என்பது குறிக்கிறது. அவ்வாறு இருக்கும்பொழுது ஏயில் உள்ள 3 உறுப்புகள், பியில் உள்ள 2 உறுப்புகளையும் நாம் வகைப்படுத்தும் பொழுது மொத்தம் 6 வரிசை ஜோடிகள் கிடைக்கின்றன. மொத்தம் 6 வரிசை ஜோடிகள் கிடைக்கின்றன. அதே போல் n ஆஃப் பி கிராஸ் ஏயில் பியையும் ஏயும் இருக்கும்போது முதலில் வரக்கூடிய பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 2, இரண்டாவது ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 3, இப்போ 3, 6. அப்போ n ஆஃப் பி கிராஸ் ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 6 இருக்கிறது. அடுத்ததாக இது ரெண்டும் சமமாக இருக்குது. அதே போல் n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி என்றால் n ஆஃப் ஏ என்பதில் மொத்தம் 3 உறுப்புகள் இருக்கின்றன, n ஆஃப் பியில் 2 உறுப்புகள் இருக்கின்றன. இதை வரிசை ஜோடிகளாக நாம் உபயோகப்படுத்தும் பொழுது மொத்தம் 6 உறுப்புகள் வருகின்றன. ஆகவே இதில் உள்ள சப்கிளாஸ் 3ல் உள்ள கேள்வி n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி, அதாவது எண்ணிக்கையில் இவைகள் சமமாக இருக்கின்றன என்பதைத்தான் இந்த வினாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இதன் மூலமாக ஒரு கணங்கள் கொடுக்கப்படும் பொழுது நாம் கார்ட்டீசியன் பெருக்கலை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை